சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். வெள்ளியம்பல திருக்கூத்து இது 6வது புராணம். திருவிளையாடல் புராணத்தில் 6வது புராணமாக நம்ம பார்க்க போகிறோம். 5வது புராணம் வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா சிவபெருமானின் திருக்கல்யாணம், யாரெல்லாம் வந்தா, எப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த திருப்புராணங்கள்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா உலகத்தை நல்ல நெறியில் நடத்துறதுக்காகவும், அறம், பொருள், பேரு, இன்பம் இதெல்லாம் உலகத்தில் சமநிலையில் இருக்கிறதுக்காகவும் சிவபெருமான் நடத்தி கொடுத்துருக்காரு. இப்போது இங்கே இந்த கல்யாண வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சிவபெருமான் போய் அமுது உண்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்த பதஞ்சலி முனிவரும் வியாசக பாரத முனிவரும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஏன்னா கல்யாண வீட்டில் எது கேட்டாலும் கிடைக்கும், மாப்பிள்ளைக்கிட்டேயே கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்ல, அதனால கேட்குறாங்க. என்ன விண்ணப்பம் அப்படின்னா, உங்களோட ஆனந்த திருக்கூத்தை நாங்கள் பார்க்கணும், அந்த திருக்கூத்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்காக பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. சரி, நீங்களாம் போய் குளிச்சுட்டு ஒரு ரெடி ஆகி ரிஃப்ரெஷ் ஆகி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். சுந்தரேஸ்வர பாண்டியன் போகிறாங்க. அந்த எல்லா முனிவர்களும் போய் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு தங்களை ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உலக வடிவமான விராட் புருஷன் யார் அப்படின்னா நடராஜர். அவருக்கு இருதயம் சிதம்பரம் அப்படின்னா மதுரை எது அப்படின்னா துவாதசாந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்படின்னா மற்ற அங்கங்களை பற்றியும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு தான், எல்லாமே ஒரு முழுசாக தெரியணும்ல, அதுக்காக சிவபெருமானும் சொல்கிறாரு. திருவாத ஊர் மூலாதாரம், திருவானைக்கா சுவாதிஷ்டானம், திருவண்ணாமலை மணிப்பூரகம், தில்லை அநாதகம், திருக்காலகத்தி விசுத்தி, காசியம்பதி அக்ஞை, திருக்கையிலை என்ன அப்படின்னா பிரம்மேந்திரம், இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பூரிப்பு. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு திரு நடனத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு அப்படி ஒரு திரு நடத்தை காட்டுவார் சிவபெருமான் அப்படின்னு. இப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சிவபெருமான் கோயிலுக்குள்ளே நுழையிறார். வாங்க போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போன உடனே ஒரு வெள்ளி அம்பலம் அப்படியே உருவாகுது. சிவபெருமானுடைய அருளால் ஒரு பெரிய வெள்ளி அம்பலம். அந்த அம்பலத்தில் சிவபெருமான் போய் நின்று திருக்கூத்து ஆடுறாரு. அவருடைய ஆட்டத்துக்கு தேவர்கள் ரிஷிகள் எல்லா வானத்துலேருந்து அப்படியே பூக்களை தூவுறாங்க. புஷ்ப மலை சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு புஷ்ப மலையை தூவுறாங்க. இதில் நந்தி தேவர் என்ன பண்ணுறாருன்னா மத்தளம் கொட்டுறாரு. திருமால் என்ன பண்ணுறாருன்னா இடக்கை வாசிக்கிறாரு. சரஸ்வதி தேவியார் ஸ்ருதியை அதிகப்படுத்துகிறாங்க. நாரதரும் நிறைய இசையெல்லாம் மீட்டுறாரு. இப்போது நடனத்தப்ப இறைவனுடைய தூக்கிய திருவடி எப்படி இருக்குது தெரியுமா? அடியில் புதுசாக பிறந்த குழந்தையோட கால் எப்படி இருக்கும் பார்த்துருப்போம்ல, அது ரோஸ் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு பூ மாதிரி இருக்கும்ல, அவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்கான் அந்த கால். அடியில் இருக்கக்கூடிய அந்த கால் அவ்வளோ மென்மையாக இருக்கான், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கான். தாமரையோடைய இதழ் எப்படி இருக்கும், ஒரே ஒரு இதழ் எடுத்தோம்னா தாமரையோட இதழ் இருக்க மாதிரி அந்த தூக்கிய திருவடி இருக்கான். அவ்வளோ மென்மையான ஒரு கால், ஒரு குழந்தை கால் மாதிரி இருக்கான். அவருடைய குண்டலம் இருக்குல்ல, காதில் அணியக்கூடிய குண்டலம், அது அந்த நடனம் ஆடும்போது ஆடுதான். அப்போது அந்த அந்த அதுக்கு இசை மீற்ற மாதிரி இருக்கான். அவருக்கு அணிஞ்சிருக்கிற அணிகளெல்லாம் அவருடைய நடனத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருடைய திருநீலகண்டம் தனியாக ஜொலிக்குதான். விரி கமல நயனங்கள் 3 இருக்கும் இல்லையா. கமல நயனங்கள்னா கண்கள், அவருக்கு 3 கண்கள். அந்த கண்களும் அந்த நடனத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே அங்கேன்னு போயிட்டு வருது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாகுது. அவருடைய பார்வை மட்டும் எங்கே போகுது அப்படின்னா தடாதகை தயார்கிட்ட தான் போகுதான். இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பெரிய ஒரு விருந்து, இதை விட பெரிய விருந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இப்போ பதஞ்சலி முனிவரும் வியாசபாதரும் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த நடனத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சிவபெருமான் கேட்குறார், போதுமா, இப்போ போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சாப்பிட்லாம், ஆனால் எங்களுக்கு இன்னொரு விண்ணப்பம் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டோடனே, இதே நடனத்தை இதே மதுரையில் எப்போவுமே நீங்கள் நிகழ்த்தின வண்ணத்தில் எங்களுக்கு காட்சி தரணும். உங்களை பார்த்து நாங்கள் வேண்டுற வேண்டுதல்கள் எல்லாமே எங்களுக்கு நன்னெறிப்படுத்தவும், எங்களை ஒரு ஒழுக்க நெறியில் கொண்டு வரத்துக்கும் உங்களுடைய திருநடை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு பெரிய ஜோதிமயமாக ஒரு ஞான உருவமாக அவர் உருவாகி அந்த இடத்துல இன்னமுமே நம்ம சொக்கநாத பெருமாளை பார்க்கும்போது வலது பரத்தில் வெள்ளி அம்பலத்தார் இருப்பார். இந்த நடனத்தை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க.
இப்படி வந்து இந்த திருவெள்ளியம்பல திருக்கூத்து இன்னையோட முடிவடையுது. அடுத்து எப்படி சுந்தரபாண்டியார் இனிமேட்டு என்னென்ன நிகழ்த்த போகிறார், என்னென்ன திருவிளையாடல்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் சிவமோடு சில நேரத்தில் கட்டாய் இணைந்திருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.